Hello kids, நம்ம இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்ல என்விரான்மெண்டல் சயின்ஸ் பார்க்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே. இப்போ இதுல என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்விரான்மெண்ட், செகண்ட் யூனிட் மை அமேசிங் பாடி, தேர்ட் யூனிட் பிளான்ட்ஸ் அரவுண்ட் அஸ், ஃபோர்த் யூனிட் அனிமல்ஸ் அரவுண்ட் அஸ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம படிக்க போறோம். நல்லா படிப்போம், ஜாலியா படிப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூனிட் ஆரம்பிக்கலாமா? அவர் என்விரான்மெண்ட்னா அவர்னா நம்முடைய, நமது. என்விரான்மெண்ட்னா சூழ்நிலை, நம்ம சுற்றி இருக்குது இல்லையா, அந்த சூழ்நிலையை பத்தி நம்ம படிக்க போறோம். யூ வில் லேர்ன் அபவுட் யூ வில் லேர்ன் அபவுட் இந்த லெசன்ல நம்ம என்னெல்லாம் படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தி நேச்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ், அதாவது இயற்கையிலேயே நமக்கு கிடைச்சிருக்கிற விதவிதமான வித்தியாசமான சூழ்நிலைகளை பத்தி பார்க்க போறோம். ஃபாரஸ்ட், பிளைன்ஸ், ஹில்ஸ், பாண்ட்ஸ், ரிவர்ஸ், சீஸ், டெசர்ட்ஸ், இதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். ஃபாரஸ்ட்னா நமக்கு தெரியும், காடு. பிளைன்ஸ்னா சமவெளி, சமவெளி இருக்கு இல்லையா, வயல்வெளி, அந்த மாதிரியான இடம். ஹில்ஸ் அப்படின்னா மலை குன்றுகள், அதாவது மவுண்டெயின்னா மலை, உயரமான மலை. ஹில்ஸ்னா சின்ன சின்னதா இருக்கும், ஆனா மலை மாதிரியே தான் இருக்கும், ரொம்ப ஹைட்டா இருக்காது. பாண்ட் அப்படின்னா குளம். ரிவர்னா ஆறு. சீனா கடல். டெசர்ட்ஸ்னா பாலைவனம். அங்க வந்து வெயில் தான் ஜாஸ்தியா இருக்கும். அப்புறம் அதிகபட்சமான மரங்கள் வந்து இருக்காது, ஒன்று ரெண்டு மரங்கள் தான் இருக்கும். தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப குறைந்த அளவே இருக்கும். ஸோ இதெல்லாம் பத்தி டீட்டெயில்டா நம்ம படிக்க போறோம். சரியா? நம்ம எப்பவுமே நிறைய மரங்களை பாதுகாத்து வளர்க்கணும். அப்பதான் நம்ம பூமி வெப்பமடையாம நம்ம பத்திரமா பார்த்துக்க முடியும். சரியா? அவர் எர்த் has different landforms and water bodies like forests, plains, mountains, hills, deserts, rivers and seas. அவர் எர்த்னா நம்மளுடைய பூமி. ஹேஸ்னா இருக்கு, என்ன இருக்கு? டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ், வித்தியாசமான நிலத்துடைய அமைப்புகள் இருக்கு. லேண்டுனா நிலம், ஃபார்ம்ஸ்னா அமைப்பு. நில அமைப்புகள் வந்து ஒரே மாதிரி இருக்கா இல்லையா, மலை இருக்கும், அப்புறம் பாலைவனம் இருக்கும், அப்புறம் ஆறு இருக்கும். இது எல்லாமே நிலம் தான், ஆனா வித்தியாசமா இருக்கு இல்லையா, அதை சொல்றாங்க. அப்புறம் வாட்டர் பாடிஸ் லைக் ஃபாரஸ்ட், பிளைன்ஸ், மவுண்டெயின்ஸ், ஹில்ஸ், டெசர்ட்ஸ், ரிவர்ஸ் அண்ட் சீஸ், இது எல்லாமே இருக்குது இல்லையா. அதுக்கப்புறமே there was a big celebration in school for the National Children's Science Congress. அதாவது அந்த ஸ்கூல்ல வந்து என்ன நடக்குதா, நேஷனல் சில்ட்ரன்ஸ் சயின்ஸ் காங்கிரஸ், அதாவது தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு வந்து நடக்க போகுது. ஸோ அங்கே வந்து என்னென்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எவ்ரிபடி வாஸ் எக்ஸைட்டட். ஸோ இந்த நேஷனல் சில்ட்ரன்ஸ் சயின்ஸ் காங்கிரஸ் வந்து நடக்கிறதுனால எல்லாரும் அப்படி குதூகலமாக ஜாலியாக இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் had come from many schools from all over India. ஸ்டூடெண்ட்ஸ்னா மாணவர்கள். had come from many schools, நிறைய ஸ்கூல்ல இருந்து, நிறைய பள்ளிகள்ல இருந்து நிறைய குழந்தைகள் வந்து வந்திருக்காங்க, மாணவர்கள். ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிறைய ஸ்கூல்ல இருந்து மாணவர்கள் வந்திருக்காங்க. they introduced themselves and spoke about the places they had come from. அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷனை மற்றவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க எங்க இருந்து வந்தாங்க, அந்த இடத்த பத்தி சொல்லியிருக்காங்க. ஒன்னொன்னா நம்மளும் பார்ப்போமா? ஃபாரஸ்ட்னா என்ன இருக்கும்? சிங்கம், புலி, கரடி, பாம்பு, மான், எல்லா விதமான விலங்குகளும் இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் ஃபாரஸ்ட். அங்க நிறைய நிறைய மரங்கள் இருக்கும், தண்ணீர் அதிகமா இருக்கும், அதே மாதிரி விலங்குகளும் நிறைய இருக்கும். டேனியல் அப்படின்ற ஒரு பையன் வந்து சொல்றான். என்ன சொல்றான்? செட்னா சொன்னான். டேனியல் செட், டேனியல் வந்து பேசுறான். ஐ லிவ் நியர் எ ஃபாரஸ்ட். அவன் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்துல வசிக்கிறான், வாழ்ந்துகிட்டு இருக்கான். லிவ்னா வாழ்ந்து கொண்டு, நியர்னா அருகில். எதற்கு அருகில்? ஒரு காட்டுக்கு பக்கத்துல அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். எ ஃபாரஸ்ட் ஹேஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரீஸ். ஃபாரஸ்ட்ல எப்படி இருக்கும்? நிறைய நிறைய நிறைய
மரங்கள் இருக்கும் இல்லையா, அதுதான் டேனியல் சொல்றாங்க. தி கிரவுண்ட் இஸ் கவர்ட் வித் புஷஸ் அண்ட் கிராஸ். அதுல அந்த கீழே இருக்க நிலம் இருக்கு இல்லையா, நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும்னா நிறைய புற்களால மேற்பரப்பு இருக்கும். அப்புறம் புதர்கள், நிறைய புதர்களும் புற்களும் நிறைய நிறைய இருக்கும் அந்த கிரவுண்டில். ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் தி ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்ல வேற என்ன இருக்கும்? ஸ்ட்ரீம்ஸ், இந்த மாதிரி நீரோடைகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் பாண்ட், குளம் அங்கங்க இருக்கும். It has home to many animals like elephants, tigers, deer, lions, bears and snakes. நிறைய விதமான வைல்ட் அனிமல்ஸ்க்கு அது வந்து வீடா இருக்குது. இது ஃபாரஸ்ட். Birds like peacocks, doves, sparrows, parrots and woodpeckers live there. So நிறைய விதமான பறவைகளும் அந்த காட்டுல வசிச்சுக்கிட்டு இருக்குது. You can hear the different sounds of animals. உங்களுக்கு வந்து விதவிதமான சவுண்ட்ஸ்லாம் கேட்கும். திடீர்னு புலி அப்படி உருமிக்கிட்டு இருக்கும், சிங்கம் உருமிக்கிட்டு இருக்கும். அப்புறம் பார்த்தோன்னா புலி வந்து பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்கும். அப்புறம் பறவைகள் வந்து அதனுடைய அழகான இறகுகளை வச்சு அடிச்சு பறந்துகிட்டு இருக்கும். அப்புறம் குயில் வந்து அழகா பாடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வித்தியாசமான விலங்குகள் சத்தமும் பறவைகள் சத்தமும் நமக்கு கேட்கும் அப்படின்னு சொல்றான் டேனியல். ஐ லைக் தி ஃபாரஸ்ட். எனக்கு ஃபாரஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். இட் இஸ் கூல் அண்ட் கிரீன். அது வந்து நல்ல குளிர்ச்சியா இருக்கும் அந்த இடம். அதே சமயத்துல பார்க்க பச்சை பசேல்னு பசுமையோட இருக்கும். அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். ஃபாரஸ்ட் ஆர் வெரி யூஸ்ஃபுல் டு அஸ் இன் மெனி வேஸ். நமக்கு வந்து நிறைய வழிகளில் ஃபாரஸ்ட் வந்து உதவியா இருக்கு. வி கெட் wood, honey, fruits, rubber and many other things from forest. நமக்கு ஃபாரஸ்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்களை வந்து டேனியல் வந்து சொல்றான். வுட், மரக்கட்டைகள், மரங்கள்லாம் நமக்கு கிடைக்குது இல்லையா. ஹனி, தேன், சுத்தமான தேன் வந்து காட்டு பகுதியில கிடைக்கும். ஃப்ரூட்ஸ், மருந்தே இல்லாத நல்ல நல்ல பழங்கள்லாம் காட்டுல கிடைக்கும். ரப்பர், அது மரங்கள்ல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரியான இன்னும் நிறைய வகையான பயன்கள் வந்து நமக்கு ஃபாரஸ்ட்ல இருந்து கிடைக்குது அப்படின்னு அழகா சொல்லி முடிக்கிறான் டேனியல். அதுக்கப்புறம் டு யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்னன்னு பார்ப்போமா? தி ஏஜ் ஆஃப் எ ட்ரீ கேன் பி ஃபவுண்ட் பை counting the number of annual growth rings in its trunk. ட்ரங்க்னா அந்த மரத்தினுடைய நடுப்பகுதி, தண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து ட்ரங்க்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மரத்தோட ஏஜை வந்து எப்படி கவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த தண்டு பகுதியில் இருக்க வளையம் இருக்கு இல்லையா, அது ஒரு வளையம் வந்து ஒரு ஆண்டு, ஆனுவல் ரிங். இது வந்து ஒரு ஆண்டுக்கான வளையம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த மரக்கட்டையோட ஏஜ் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ உள்ள ஒரு டாட் இருக்கா, அது வந்து ஒன்றுன்னு வச்சுக்கோ. 1 2 3 4 5. ஸோ இந்த மரம் வந்து 5 வருஷமா கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டு இருக்கு. அதை நம்ம ஈஸியா கட் பண்ணிட்டோம் இல்லையா. ஆனா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு மரத்துடைய ஏஜை வந்து நம்ம இந்த ரிங்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது நிஜமாவே ரொம்ப ரொம்ப சூப்பரான இன்ஃபர்மேஷன் இல்லையா, தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது இங்க ஒரு வேர்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட், shade, bushes, sounds, ground, grass, cool. இப்போ இதெல்லாம் ஃபாரஸ்ட்னா காடு, ஷேடுனா நிழல், நிறைய நிழல் இருக்கும் இல்லையா, புஷஸ்னா புதர்கள், அதாவது அந்த அந்த இடத்துக்கு போகவே முடியாது, அந்த மாதிரி அந்த செடி கொடிகள்லாம் அப்படி பின்னிக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரியான இடம் புதர்கள்னு சொல்லுவோம் புஷஸ். சவுண்ட்ஸ், ஒலி, பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ், விலங்குகளோட சவுண்ட்ஸ்லாம் வித்தியாசமா இருக்கும் இல்லையா, அது. கிரவுண்ட்னா நிலப்பரப்பு, கிராஸ்னா புற்கள், கூல்னா நல்ல குளிர்ச்சியான இருக்கா அந்த இடம். அடுத்தது, some birds found in the forest can also be seen near our houses. Put a tick mark for the birds that you have seen. என்ன சொல்றாங்க அப்படின்னா, some birdsனா சில பறவைகள், foundனா நம்ம வந்து பார்க்கக்கூடிய, காணக்கூடிய, இன் ஃபாரஸ்ட் காடுகளில் காணக்கூடிய சில பறவைகள் வந்து கேன் ஆல்சோ பி சீன் நியர் அவர் ஹவுசஸ், நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயும் வந்து நம்மளால பார்க்க முடியும். அந்த மாதிரி நீங்க எதுனா பறவை பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதை டிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மைனா நம்ம அடிக்கடி பார்ப்போம், பேரட் பார்ப்போம், டவ் பார்ப்போம்,
க்ரோ பார்ப்போம், ஸ்பேரோ பார்ப்போம், பீகாக் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே காட்டில் இருக்கு. ஆனால் நம்ம வீட்டு பக்கத்துலயும் நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய பேர்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ நீங்க வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்னென்ன பேர்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்றத பார்த்து டிக் பண்ணுங்க. ஓகேவா? பிளைன் அண்ட் ஹில். பிளைன் என்னது? சமவெளி, வயல் நிலப்பரப்பு இருக்கு இல்லையா அது. அடுத்தது ஹில். இது ரெண்டத்தை பத்தி நம்ம படிக்க போறோம். இப்ப தருண்ன்ற ஒரு பையன் வந்து பேச போறான். தருண் said, I come from a farming family. நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன். We live in the plains. நாங்க வந்து சம நிலப்பரப்புல சமவெளிகள்ல வசிக்கக்கூடியவங்க. A plain is a flat land. plain என்னது? சமமா தட்டையா இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி. It is warmer than the hills. ஹில்ஸை விட இந்த இடம், அதாவது சமவெளின்றது வந்து நல்ல சூடா இருக்கும். ஹில்ஸை விட சூடா இருக்கும் அப்படின்னு சொல்றான். பிளைன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் க்ரோயிங் கிராப்ஸ். அதாவது பயிர்களை விளைய வைக்கிறதுக்கு பிளைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிலப்பரப்பு. வித்தவுட் க்ரோயிங் கிராப்ஸ் ஹவு கேன் வி கெட் அவர் ஃபுட்? எப்படி வந்து நம்ம பயிர்களை விளைய வைக்காம நமக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தருண் அழகா பேசுறான். Farms get water from the rain, rivers, lakes, ponds and wells. ஃபார்ம்ஸ் இது நமக்கு வந்து அந்த வயல் பரப்பு இருக்கு இல்லையா. இப்போ நம்ம வந்து ஒரு பயிர் பண்றோம், இப்போ நெல் போடுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த நெல் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து, அந்த வயலுக்கு வந்து, அந்த நிலப்பரப்புக்கு வந்து என்ன வேணும்? தண்ணி வேணும். அந்த தண்ணி எங்க இருந்தெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தருண் சொல்றான். ரெயின் மழை மூலமா வரும், ஆறுகள்ல இருந்து கிடைக்கும், ஏரியில இருந்து கிடைக்கும், பாண்ட் நிலத்துல அதாவது குளத்துல இருந்து கிடைக்கும், அப்புறம் கிணறுகள்ல இருந்து கிடைக்கும். We find many animals like cows, goats, sheep, bullocks, buffalo and many kinds of birds there. ஸோ சமவெளிகள்ல வந்து நிறைய விதமான விலங்குகள் இருக்கு. மாடு, ஆடு, அப்புறம் செம்மறி ஆடு, எருமை மாடு, எருது, அப்புறம் இந்த மாதிரியான இன்னும் நிறைய பேர்ட்ஸும் இருக்குது. ஐ லைக் டு வாட்ச் தி பேர்ட்ஸ். பறவைகளை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தருண் சொல்றான். உங்களுக்கும் பிடிக்குமா? வெரி குட். அடுத்ததுக்கு போமா. அடுத்தது ஹில் பத்தி படிக்க போறோம். என்ன படிக்க போறோம்? ஹில் பத்தி படிக்க போறோம். இதுதான் வந்து பிளைன். அவன் வந்து சொன்னான் இல்லையா, தருண் வந்து சொன்னான் அந்த வயல் பரப்பு, மரங்கள் நிறைய இருக்கு, ஆறுலாம் ஓடும் அப்படின்னு சொன்னா இல்லையா, இதுதான் அழகா இருக்கு இல்லையா. அவங்க பாருங்க வாழை தோப்பு வச்சிருக்காங்க, இந்த பக்கம் நெல்லெல்லாம் பயிரிட்டு இருக்காங்க, அழகான ஒரு மரத்துக்கு கீழே அவங்க வீடை கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய கரும்பு போட்டிருக்காங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தென்னை மரங்கள் நிறைய நட்டுருக்காங்க. ஸோ இதற்கு எல்லாத்துக்குமே தண்ணீர் வந்து இந்த ஓடையில இருந்து எடுத்துப்பாங்க போல இல்லையா. சூப்பர். அடுத்தது நம்ம ஹில் பத்தி படிக்க போறோம். ஹில்னா மலை குன்று, அதாவது ரொம்ப ரொம்ப ஹைட்டா இருக்காது, மீடியமான ஹைட்ல ஏறக்கூடிய அளவுக்கு இருக்கும். காமாட்சின்ற பொண்ணு வந்து சொல்றா. என்ன சொல்றா? காமாட்சி said, I live in the hills. நான் வந்து மலையில வசிச்சுக்கிட்டு இருக்கேன், வாழ்ந்துகிட்டு இருக்கேன். A hill is like a mountain but not so high. A hill is like a mountain. ஹில்ன்றது மலை மாதிரியே தான் இருக்கும், ஆனா நாட் சோ ஹை. அதே மாதிரி ரொம்ப ஹைட்டாலாம் இருக்காது, கம்மியான ஹைட்ல தான் இருக்கும், ஆனா பாக்குறதுக்கு மலை மாதிரியே தான் இருக்குன்னு சொல்றா. அழகா சொல்றா இல்லையா. ஹில்லுனா மலை குன்று, மவுண்டெயின்னா மலை உயரமா இருக்கும் இல்லையா, நல்லா ஹைட்டா, அது மலை. ஹில்ஸ் ஆர் ஜென்ரலி green and beautiful. எப்படி இருக்குமா ஹில்ன்றது? ஜென்ரலா அப்படி பச்சை பசேல்னு இருக்கும், பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும், அதான் ஹில் அப்படின்னு சொல்றா. இட் இஸ் ஆல்சோ மச் கூலர் தேன் தி பிளைன்ஸ். பிளைன்ஸை விட அதிக அளவுல கூலிங்கா இருக்கும் இந்த இடம். பிளைன்ஸ்னா என்னது? சமவெளி பார்த்தோம் இல்லையா, அந்த சமவெளியை விட இந்த இடம் நல்ல நல்ல கூலிங்கா இருக்கும். People visit the hill stations especially in summer. பீப்புள்னா மக்கள், விசிட்னா பார்வையிடுவாங்க. எதை? தி ஹில் ஸ்டேஷன்ஸ். எஸ்பெஷலி முக்கியமா எப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா சம்மர் டேஸ்ல வந்து மலை குன்றுகளை வந்து அதிகமா மக்கள் வந்து பார்வையிடுவாங்க அப்படி சொல்றாங்க. ஏன்னா அங்க வந்து கூலிங்கா இருக்கும் இல்லையா. நம்ம ஒரு பிளைன்ஸ்ன்றதுனால நமக்கு வந்து அதிக அளவு சூடா இருக்கும். ஸோ அந்த சம்மர் வெக்கேஷனை அங்க போய் நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவாங்க.
இப்போ இதில் வந்து வேர்ட் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்கம்மா. ஹில், ஹில் ஸ்டேஷன், சம்மர், ஃபார்மிங், கிராப்ஸ், ஸ்டெப் ஃபார்ம்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹில்னா மலைக்குன்று, ஹில் ஸ்டேஷன்னா மலை வாழிடம், அப்புறம் சம்மர்னா கோடைக்காலம், ஃபார்மிங்னா விவசாயம், கிராப்ஸ்னா பயிர்கள், ஸ்டெப் ஃபார்ம்ஸ் அப்படின்னா படி விவசாயம். அதாவது மலை வந்து சரிவா இருக்கும் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுவாங்க பாருன்னா படிக்கட்டு மாதிரி செதுக்கிடுவாங்க. படிக்கட்டு மாதிரி செதுக்கிட்டு அதுல வந்து பயிர் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்டெப் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மலை தான், ஆனா இதுல அழகா பாதை போட்டுருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி ஏறி ஏறி செல்ற மாதிரி. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா அடர்த்தியான மரங்கள்லாம் நிறைய நிறைய இருக்கும். லுக் அட் திஸ் பிக்சர். இந்த பிக்சரை பாருங்க. This hill looks as if steps have been made on it. இப்போ இதுல வந்து படிக்கட்டு செஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா அப்படி நம்ம ஒரு ஒரு படிக்கட்டா ஏறி போற மாதிரி இருக்கு இல்லையா, இதுலயும் அப்படிதான் இந்த மாதிரி ஒரு ஒரு படிக்கட்டா ஏறி வர மாதிரி இருக்கு. ஏன்னா அது மலைப்பாங்கான பகுதி, சரிவா இருக்கும் அப்படின்றனால தண்ணி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப மேல தண்ணி ஊத்துனா இதுல வந்து அப்படியே இறங்கி வந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த மாதிரி இவங்க ஸ்டெப்பா பண்றதுனால தண்ணீர் வந்து தேக்கி நிக்கிற அளவுக்கு இந்த எட்ஜஸ்ல வந்து பண்ணிட்டு இந்த இடத்துல பள்ளம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மணலுக்கு ஏத்த மாதிரி அவங்க பயிரிடுவாங்க. Crops are grown in the step forms, also called as terrace farms. Terrace farmsனா அதான் படி விவசாயம். ஓகேவா? Tea and coffee are grown on some hills. சில மலைப்பகுதிகளில் டீக்கான அந்த இலை பயிரையும் காஃபிக்கான அந்த பயிரை மட்டும் விளைய வைப்பாங்க. ஓகேவா? பொதுவாகவே மலைப்பகுதிகளில் டீ காஃபி அந்த பயிர்களை தான் அதிக அளவில் விளைய வைப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கும் அங்கே இருக்க மண்ணுக்கும் அதுதான் நல்ல முறையில் வளரும். அதனால அதை தான் முக்கியமாக பயிரிடுவாங்க. டிஎன்ஓ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரிஞ்சுப்போமா? ஓகே. உதகமண்டலம் ஊட்டி இஸ் கால்ட் குயின். அதாவது மலைகளின் ராணி யாரு? ஊட்டி. அதாவது உதகமண்டலத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? குயின் ஆஃப் தி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொடைக்கானல் இஸ் கால்ட் தி பிரின்சஸ் ஆஃப் தி ஹில் ஸ்டேஷன்ஸ் இன் தமிழ்நாடு. அதாவது கொடைக்கானல் நம்ம என்ன சொல்லுவோம்? பிரின்சஸ் ஆஃப் ஹில் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஊட்டின்றது மலைகளின் ராணி. ஓகே, மலைகளின் அரசி. மலைகளின் இளவரசி அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கொடைக்கானல். ஓகேவா? அவர் ஸ்டேட் அனிமல் தி நீல்கிரி தார். நம்மளுடைய மாநில விலங்கு எது? இப்ப நம்மளுடைய ஸ்டேட் என்னது? தமிழ்நாடு. தமிழ்நாடுவோட ஸ்டேட் அனிமல் என்னது அப்படின்னா நீலகிரி தார். அதாவது நீலகிரி வரையாடு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அது எங்க இருக்கும் அப்படின்னா அது நீலகிரி மவுண்டன்ஸ்ல இருக்கும். ஓகேவா? அதுவும் ஒரு மலைப்பாங்கான பகுதிகளில் தான் இருக்குது அப்படின்றதுக்காக நமக்கு ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஃபில் இன் தி காலம்ஸ் வித் தி கிவன் வேர்ட்ஸ். கீழே வந்து சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, அதை வந்து இந்த காலத்தில் வந்து கரெக்டாக நம்ம ஃபில் பண்ணுமா. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா தங்கம்? ஓகே. கூல், டீ, ஃப்ளாட், ஸ்டெப் ஃபார்ம்ஸ், வார்ம், சுகர் கேன், ஹில் ஸ்டேஷன், காஃபி, கிராப்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பிளைன்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே ஹில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இது என்னென்னலாம் இது கிடைக்கும், இங்கே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளா ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ பிளைனில் நமக்கு எப்படி இருக்கும்? ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லையா? தரை எப்படி இருக்கும்? ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த இடம் எப்படி இருக்கும்? வார்மாக இருக்கும். ஓகே, வார்ம். அடுத்து சுகர் கேன் வந்து நம்ம பிளைன்ஸில் தான் பயிரிடுவோம். கிராப்ஸ் பயிர்கள் வந்து அதிக அளவில் நம்ம பிளைனில் தான் விளைய வைப்போம். இங்கே ஹில்லுன்னு பார்த்தோம் அப்படின்னா கூல், குளிர்ச்சியாக இருக்கும். டீ, அந்த டீயோட தேயிலை சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இங்கே வந்து விளைய வைப்பாங்க. ஸ்டெப் ஃபார்ம்ஸ், அதாவது படி விவசாயம் இங்கே தான் பண்ணுவாங்க. ஹில் ஸ்டேஷன் மலை வாழிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹில் ஸ்டேஷன் வந்து இங்கே தான் இருக்கும். காஃபி இங்கே தான் பயிரிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதிட்டோம். ஜாலி. அடுத்தது பாண்டுக்கு போகிறோமா. பாண்டுனா குளம். இப்போ இந்த குளத்துல பார்த்தோம் அப்படின்னா ராக்ஸ், பக்கத்தில் பாறைகள் வந்துருக்கு. ராக்னா பாறை. ஃபிஷ் இருக்கு, மீன், டர்ட்டில் ஆமை இருக்குது, ஃப்ராக்
ஃப்ராக் வந்து எங்க இருக்கு? தரையில இருக்கு இல்லையா? ஜம்ப் பண்ண ரெடியா இருக்குது போல இல்ல? கிரேன் கிரேன் வந்து நிக்குது. இந்த கிரேன் என்ன ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னா, இந்த தவளைய பார்த்துக்கிட்டு இருக்குது இல்லம்மா, ஒருவேளை தவளைய முழுங்கறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோ? தெரியல. தவளை தவளை தப்பிச்சு எப்படியாவது உள்ள ஓடிடு, சரியா? ஓகே, அடுத்தது கிராப் இருக்கு. ஸோ வந்து நம்ம இதுலயும் கிராபு, கிரேனு, ஃப்ராக்கு, டர்ட்டில், ஃபிஷ், ராக்ஸ் இது எல்லாமே இருக்கு. இதை தவிர இன்னும் சின்ன சின்ன உயிரினங்கள், நத்தை, அது மாதிரிலாம் கூட இதுல இருக்கும். நிறைய மரங்கள் சுத்தி இருக்கு. ஸோ இவங்க பாருங்க, தண்ணி வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான தண்ணியை இந்த சுத்தமான குளத்துல இருந்து எடுத்துட்டு போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் கூட இல்ல, ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கூட இல்ல, ஒரு குப்பை கூட இல்ல. சுத்தி எவ்வளவு அழகா நீட்டா வச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த கிராமத்துல உள்ளவங்க, இல்லையா? நம்மளும் முடிந்த அளவு நீர்நிலைகளை சுத்தமா வச்சுக்கணும். ஓகேவா? இங்க ஏதோ கொடுத்துருக்காங்கம்மா. It is dangerous to get into the pond to pluck the lotus and lily flowers. அதாவது குளத்துல இருக்கக்கூடிய இந்த தாமரை அப்புறம் அல்லி இந்த மாதிரிலாம் இருக்கும். தாமரைக்கு லோட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லிப்பூக்கு லில்லி ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம குளத்துல இருந்து எடுக்கிறது வந்து ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது ரொம்ப ஆழமாவும் இருக்கலாம், அதை சுத்தி நிறைய விஷப்பூச்சிகளும் இருக்கலாம். அதுவும் இல்லாம அதெல்லாம் இருந்தாதான் அந்த நீர்நிலைகள்ல உள்ள தண்ணி வந்து சீக்கிரமா ஆவியாகாம இருக்கும். அப்புறம் அங்க உள்ள அனிமல்ஸ் ஒளிஞ்சிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அங்க உள்ள அனிமல்ஸ் வந்து அதுல படிஞ்சிருக்க பாசிகள்லாம் சாப்பிடும். ஸோ அதுல உள்ளது வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அதுல இருந்து நம்ம பறிச்சுட்டு வந்துடக்கூடாது. அதுல நிறைய டேஞ்சரஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வளர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு, அதனால நிறைய நிறைய பயன்கள் அந்த குளத்துல இருந்தா கிடைக்கும். அங்க இருக்க உயிரினங்களுக்கும் சரி, அந்த நீர்நிலைகளுக்கும். சரியா? சுலைமான் சுலைமான் என்ற பையன் வந்து பேசுறான். என்ன பேசுறான் பாப்போமா? சுலைமான் said, I would like to speak about the pond in my village. அவனுடைய கிராமத்துல, வில்லேஜ்னா கிராமம். I would like to speak, நான் வந்து பேச விரும்புறேன். எதை பத்தி பேச விரும்புறேன்? aboutனா பற்றி. எதை பற்றி? the pond, ஒரு குளத்தை பற்றி நான் பேச விரும்புறேன். அது எங்க இருக்கு? in my village, என்னுடைய கிராமத்தில் உள்ள ஒரு குளத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். A pond is a place where water collects. இது வந்து ஒரு வாட்டர் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா இந்த குளம் அமையுது. அப்புறம் இன்னொன்னு நான் சொல்ல மறந்துட்டு பாருங்க, இது நீங்க அல்லிப்பூ, இந்த தாமரை பூ இதெல்லாம் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குளத்துல யாரும் இல்லாதப்ப நம்ம போய் பறிப்போம், இறங்குவோம் அப்படின்னு பறிச்சீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளோட உயிருக்கு ஆபத்து. ஏன்னா குழந்தைங்க வந்து உங்களுக்கு தெரியாது அது எவ்வளோ ஆழம், அடியில என்னென்ன இருக்குது அப்படின்றது. ஸோ எப்பவுமே குளத்துக்கு பக்கத்துல போயிட்டு அதை பறிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். அது நம்ம செய்யவே கூடாது. சரியா? A pond is a place where water collects. நீரை சேகரிச்சு வைக்கக்கூடிய ஒரு இடமா இந்த குளமும் இருக்குது. It gets filled by rain. அது எப்படி நிரம்பும்? யாராவது தண்ணி போய் ஊத்துவாங்களா? கிடையாது. அதுல நீரூற்று இருக்குமா? இருக்காது. அந்த அளவுக்கு இருக்காது அதுல நீரூற்று. அது வந்து மழை வரும்போது நிரம்புற தண்ணியை அப்படியே பாதுகாத்து வச்சுக்கும். Fishes, insects, snakes, frogs, crabs and turtles live in a pond. இது எல்லாமே இப்ப நம்ம மேல படிச்சோம் இல்லையா, அது எல்லாமே இந்த குளத்துல வசிக்கக்கூடிய ஜீவன்கள். Flowers like water lily and lotus are also found in ponds. குளத்துல வந்து அதிக அளவுல தாமரைப்பூவும் அல்லிப்பூவும் இருக்கும். A lake is bigger than a pond. லேக்ன்றது இந்த பாண்டை விட பெருசு. எப்படி? லேக்னா ஏரி, ஏரின்றது இந்த பாண்டை விட பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Draw the fish as given below and color it. இந்த மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களை வந்து ஃபிஷ் வந்து வரைஞ்சி பார்க்க சொல்றாங்க. என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? என்ஜாய் பண்ணிட்டு சூப்பரா கலர் அடிங்க. ஓகே, இதே மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி சூப்பரா வரைங்க. இப்போ ரிவர் அண்ட் சி. ரிவர்னா ஆறு, சீனா கடல். சுல்தானா, சுல்தானான்ற ஒரு பொண்ணு பேச போறா. சுல்தானா செட், சுல்தானா சொன்னா என்ன சொன்னா, ஐ லிவ் நியர் அ ரிவர். நியர்னா அருகில், ரிவர்னா ஆறு. நான் ஒரு ஆத்துக்கு பக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.
ஐ லவ் டு வாட்ச் தி ரிவர் ஃப்ளோயிங். அந்த ஓடிக்கிட்டு இருக்க தண்ணி இருக்கும் இல்லையா ஆத்துல, அதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. இட் ஸ்டார்ட்ஸ் இட்ஸ் ஜேர்னி ஆன் அ மவுண்டைன். அது மலையில இருந்து ஆரம்பிக்குது. ரிவரோட ஜேர்னி எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஆன் எ மவுண்டைன். மலையில இருந்து ஆறு வந்து ஆரம்பமாகுது. follows a path and finally flows into the sea. ஸோ அதற்கான போகக்கூடிய வழிகள்லாம் போயிட்டு கடைசியா எங்க போய் வந்து முடியுதாம்? கடல்ல போய் முடியுதாம். ஸோ ரிவர்ன்றது எங்க ஆரம்பிக்குது? ஒரு மலைப்பகுதியில இருந்து ஆரம்பிச்சு எங்க முடியுது? கடல்ல வந்து முடியுது. ஓகேவா? we use river water in many ways. அந்த ஆறுகள்ல இருக்கக்கூடிய நீரை வந்து நாங்க நிறைய 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 விதமான வழிகள்ல பயன்படுத்துறோம். Because of this, in older days, people lived near rivers. இதனாலதான் அந்த ஆத்துல வந்து தண்ணி எப்பவும் இருக்கும், அது நம்மளுடைய எல்லா பயன்பாட்டிற்கும் உதவும். அப்படின்றனாலதான் பழைய காலத்துல எல்லாம் ஆத்துக்கு பக்கத்திலேயே வந்து வாழ்ந்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. Many kinds of fishes, crabs and birds live in and around the river. அதாவது அந்த ஆற்றுக்குள்ள என்னென்னலாம் வசிக்குமா? ஃபிஷ்ஷஸ்ஸு, அப்போ கிராப்ஸு, பேர்ட்ஸு, இதை சுற்றி நிறைய விலங்கினங்கள், பறவைகள் இந்த மாதிரியும் வசிக்கும். ஆற்றுக்குள்ளேயும் நிறைய இருக்கு, ஆற்றுக்கு வெளியவும் நிறைய ஜீவராசிகள் இருக்குது. சம்டைம்ஸ் போட் ரேசஸ் ஆர் ஆல்சோ ஹெல்ட் இன் தி ரிவர். சில சமயம் போட் ரேசஸ் கூட நடத்துவாங்க, படகு போட்டி கூட நடத்துவாங்க. அந்த அளவுக்கு நீர் நிரம்பி இருக்கும் அந்த நேரத்துல. ஓகேவா? மை பிரதர்ஸ் லைக் டு பார்ட்டிசிபேட் இன் தி போட் ரேசஸ். அவனுடைய அண்ணாக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா போட் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்குன்னா. ஓகேவா? உங்கள பிடிக்குமா? வெரி குட். வேர்ட் லிஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க தங்கம். ரிவர், ரிவர்னா ஆறு, சீனா கடல், பேத்னா வழி, போட் ரேஸ்னா படகு போட்டி, சால்ட்டினா உப்பான. இப்போ அதெல்லாம் பத்தி படிக்க போறேன்னு நினைக்கிறேன். ஜேர்னி ஆஃப் எ ரிவர். ரிவருடைய பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து மின்னல் அடிச்சு பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த மழை நீர் வந்து என்ன ஆகுது? இந்த மலையில வந்து விழுது. ஸோ அந்த மலையில விழுந்து அதுல இருந்து அந்த வடிஞ்சு வர தண்ணி இப்படி கிளைகள் கிளைகளா பிரிஞ்சு இந்த ஆற்றுல போய் சேருது. இந்த ஆத்துல இருந்து போய் என்ன ஆகும்? போற வழியெல்லாம் யார் யாருக்கெல்லாம் தண்ணி தேவையோ அவங்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி போயிட்டு கடைசியா போயிட்டு அது என்ன பண்ணுது? கடல்ல கலக்குது. ஓகேவா? அடுத்தது சி. கடல் பத்தி கோபால்ன்ற பையன் பேச போறான். கோபால் said, கோபால் வந்து சொல்றான். என்ன சொல்றான்? நீங்க பாத்தீங்கன்னா இது ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காங்கம்மா, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. கோபால் said, I belong to a family of fisher folk. நான் வந்து கடற்கரையோரமா வசிக்கக்கூடிய மீனவர்கள் குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன். we live near the sea. நாங்க வந்து கடலுக்கு பக்கத்துல வசிச்சுக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். a sea is a large water body. தண்ணீரை சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு பெரிய வாட்டர் பாடி அப்படின்னா அது sea தான் இல்லையா? sea water is salty. sea water எப்படி இருக்கும்? சால்ட்டியா, உப்பா இருக்கும். we get salt from the sea. நமக்கு தேவையான உப்பு எங்க இருந்து தயாரிக்கப்படுது? கடல்ல இருந்து தான் தயாரிக்கப்படுது, அதாவது கடல் நீர்ல இருந்து. plants, fishes, turtles, prawns, dolphins and crabs live in the sea. அதாவது இந்த விதமான ஜீவராசிகள் எல்லாமே கடல்ல வசிக்கக்கூடியது. we go fishing in the sea using fishing boats called catamarans. அதாவது தமிழ்ல கட்டுமரம்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல catamarans. ஓகே. அண்ட் ஃபிஷிங் நெட்ஸ். அதாவது நாங்க வந்து கடலுக்கு போய் மீன்லாம் பிடிப்போம்ப்பா. அது எப்படி பிடிப்போம் அப்படின்னா, நாங்கள் கட்டமரன்ஸ்ல போயிட்டு வலையெல்லாம் எடுத்துட்டு போவோம், அங்கே போயிட்டு மீன் பிடிச்சி எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. Do you know we get pearls from oysters? ஆயிஸ்டர்னா சிப்பி, பேர்ல்ஸ்னா முத்து. ஸோ இந்த சிப்பிக்குள்ள இருக்க இந்த முத்து தான், சிப்பில இருந்து தான் நமக்கு முத்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சி. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் கட்டமரன்ஸ், அதாவது கட்டுமரம். இதை எடுத்துட்டு போயிட்டு வலையை எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி மீனை அதாவது வலையை போட்டு மீன் பிடிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது புட் யூ டிக் இன் தி சூட்டபிள் பாக்ஸ். அதாவது கீழே வந்து நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் டைம் மாதிரி வச்சிருக்காங்கம்மா. இவ்வளோ நேரம் படித்தோம் இல்லையா?
ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுல, அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். சரியா? ரிவர் வாட்டர் இஸ் சால்ட்டி. ரிவர் வாட்டர் வந்து சால்ட்டியா இருக்குமா? நோ 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 நோ, தப்புமா தப்புமா. ரிவர் வாட்டர் வந்து சூப்பரா இருக்கும். சீ வாட்டர்ல சால்ட்டியா இருக்கும். கரெக்டா? கட்டமரான் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபிஷிங். கட்டமரான் வந்து ஃபிஷிங் மீன் பிடிப்பதற்கு பயன்படுத்துவாங்க அப்படின்றாங்க. இது கரெக்ட். A river starts from a sea. ஒரு ஆறு வந்து அது பயணத்தை எங்க இருந்து தொடங்குதுன்னா கடல்ல இருந்து தொடங்குது அப்படின்றாங்க. நோ, அது வந்து எங்க இருந்து தொடங்குது தெரியுமா? மலையில இருந்து தொடங்குது இல்லையா? ஃபிஷ் live only in a river. ஃபிஷ் வந்து ஆற்று பகுதியில ஆத்து தண்ணீர்ல மட்டும்தான்ப்பா வசிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது சரியா தப்பா? தப்பு. ஏன்னா கடல்லையும் வசிக்கும், குளத்துலயும் வசிக்கும், லேக்லயும் இருக்கும், பாண்ட்லயும் இருக்கும், எல்லா இடத்துலயும் மீன் இருக்கும். Turtles live in the sea. ஆமைகள் வந்து கடல்ல வசிக்கும், வாழும் அப்படின்றாங்க. எஸ், அது வந்து கடல்லயும் வாழும், குளத்துலயும், அந்த மாதிரி நீர்பரப்புகள் எல்லா இடத்துலயுமே வசிக்கும். ரிவர் வாட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபார்மிங். ஆத்துல இருக்க தண்ணீரை நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துறோம்னு சொல்றாங்க. ஆமா, கரெக்ட். அடுத்தது டெசர்ட் வந்துட்டோமா. டெசர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, பாம் ட்ரீ, கேக்டஸ், சாண்டன், அப்புறம் கேமல் இருக்கு. கேமல் மேல ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு இல்லையா? இதுல பார்த்தோம்னா வேர்ட் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க தங்கம். டெசர்ட், டெசர்ட்னா பாலைவனம். சாண்டினா மணற்பாங்கான பகுதி. குவைட்னா அமைதியா. சாண்டியோன்னா மணல் குன்று, மணல்லையே வந்து அப்படி குட்டி குட்டி மலை மாதிரி இருக்கும். கேக்டஸ்னா கள்ளி, கள்ளி செடி இல்லையா அது. அடுத்தது மேவா ராம் அண்ட் கமலா செட். இவங்க ரெண்டு பேருமே பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா பார்ப்போம். வி கம் ஃப்ரம் ஏ டெசர்ட் ஏரியா. நாங்கள் வந்து ஒரு பாலைவன பகுதியிலேருந்து வரோம். ஏ டெசர்ட் இஸ் அ ஹாட் அண்ட் சாண்டி பிளேஸ். அங்கே வந்து அளவுக்கு அதிகமான சூடு ப்ளஸ் மண், இது ரெண்டுமே இருக்கும். There are hills of sand called sand dunes. அங்க வந்து எப்படி இருக்குமா? பனர் குன்றுகள் வந்து அங்கங்க இருக்குமா. ஓகேவா? Cactus plants grow in the desert since they need very little water. கேக்டஸ் மாதிரியான கள்ளி செடி, அதாவது முள்ளா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கள்ளி செடிகள் வந்து பாலைவனத்துல அதிக அளவுல வளரும். ஏன்னா அது வளர்றதுக்கு வந்து அதிக அளவுல தண்ணி தேவைப்படாது. கொஞ்சம் தண்ணி இருந்தாலே அது செழிப்பா வளரும். ஏன்னா அது கிடைக்கும் போது என்ன பண்ணோம்னா தண்ணிய, ஓ இந்த பாலைவனத்துல நமக்கு தண்ணி கிடைக்காதுப்பா, அதனால கிடைக்கிற அளவுக்கு தண்ணியை நம்ம சேர்த்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து அது உடம்புல சேர்த்து வச்சுக்கும். ஓகேவா? அதனால கேக்டஸ் வந்து அங்க நல்லா வளரக்கூடிய ஒரு தாவரம். Camels are used for traveling in the desert. அவங்க வந்து பயணம் பண்றதுக்கு வந்து பஸ்ஸு, கார் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா அங்க வந்து அதிக அளவுல மணல் இருக்கும், அதே சமயத்துல அதிக அளவு சூடு இருக்கும். அதனால கேமல்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பயணத்திற்கு யூஸ் பண்றாங்க. தி கேமல் இஸ் கால்ட் தி ஷிப் ஆஃப் தி டெசர்ட். டெசர்ட்டோட ஷிப்னு சொல்லிட்டு யாரு எதை சொல்றாங்க? கேமலை வந்து சொல்றாங்க. கேமலை என்னன்னு அழைக்கிறாங்க அவங்க? ஷிப் ஆஃப் தி டெசர்ட், பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகத்தை அழைக்கிறாங்க. சின்ஸ் வி ஹாவ் வெரி லிட்டில் வாட்டர் வி யூஸ் இட் கேர்ஃபுல்லி. இப்போ நமக்கு வந்து குழாவை திறந்தோடனே அப்படி பயங்கரமா தண்ணி ஊற்றுது. நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சமா வாயை கொப்பளிச்சுட்டு மீதி தண்ணியை ஃபுல்லா கீழே ஊற்றுவோம். ஒரு சாப்பிட்டுட்டு கை கழுவுறோம் அப்படின்னா குழாவை திறந்தோடனே அப்படி பொத்த பொத்த பொத்தன்னு ஊற்றும். நம்ம அப்படி பொறுமையாக கை கழுவோம், அவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போகும். ஆனா இவங்க பாருங்க, மேவா ராம் அண்ட் கமலா என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி தண்ணி வந்து எங்களுக்கு குறைந்த அளவே இருக்கும், அதனால நாங்க அதை கொஞ்சமா பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தண்ணியோட மதிப்பு அதிக அளவுல தெரியும். ஏன்னா அங்க தண்ணி சுத்தமா கிடைக்காது. அதனால அவங்க அதை எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கேர்ஃபுல்லா யூஸ் பண்றாங்களாம். அடுத்ததா, all the students were happy to know about each other's homes and surroundings. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து இப்போ பிளைன்ஸ்ல இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஹில் எப்படி இருக்கும், ஹில் ஸ்டேஷனா எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது. ஒரு சிலருக்கு டெசர்ட்ல இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பிளைன்ஸ் எப்படி இருக்கும்,
அங்க வந்து என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னு தெரியாது. ஆனா இப்போ வந்து எல்லாரும் வந்து அவங்களுடைய என்விரான்மெண்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாரும் அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுனால அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்களாம். they become aware that they were a part of nature. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்ன தெரியுது, நம்ம எல்லாருமே இயற்கையின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்றாங்க. they took a pledge to care for the environment and the natural life around them. ஸோ அவங்க எல்லாரும் உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. என்னன்னா கண்டிப்பா நம்ம இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அவங்கள சுத்தி இருக்கிற இயற்கையை கண்டிப்பா எல்லாரும் பாதுகாக்கணும்ன்ற மாதிரி உறுதிமொழி எடுக்கிறாங்க. ஷெல் வி ஆல்சோ டேக் சச் எ பிளட்ஜ்? நம்மளும் வந்து அந்த மாதிரி உறுதிமொழி எடுப்போமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பா நம்ம இருக்க இடத்த நம்ம எப்பவுமே சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கணும். ஓகேவா? டீட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. என்னன்னு தெரிஞ்சுப்போமா? The camel can drink a large amount of water at one go. அதாவது ஒரே ஒரு தடவையில கேமல் இருக்கு இல்லையா, அதாவது ஒட்டகம், அது வந்து நிறைய 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 எவ்வளோக்கு எவ்வளோ அது தண்ணி குடிக்க முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ குடிக்குமா. இட் கேன் லிவ் வித்தவுட் ஃபுட் அண்ட் வாட்டர் ஃபார் மெனி டேஸ். அது வந்து தண்ணியும் சாப்பாடும் இல்லாமல் ரொம்ப 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 நாளைக்கு வந்து உயிரோட அதனால தாக்கு பிடிக்க முடியுமா. ஓகேவா? அது வந்து தண்ணி குடிச்சு அதனுடைய முதுகு பகுதியில் ஹம்பில் வந்து சேமிச்சு வச்சுக்கும். ஸோ அதற்கு தேவையானப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிக்கிற மாதிரி. ஓகேவா? இதுதான் ஹம்ப். இதுல வந்து சேர்த்து வச்சுக்கும் அது தண்ணி குடிச்சு. அதுக்கு தேவையானப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது குடிச்சுக்கும். அது அதிக அளவுல குடிக்கலைனாலும் உயிர் வாழும். அதற்கு ஏற்ற மாதிரி தான் கடவுள் அதை அமைச்சிருக்கிறாரு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கலர் தி ஒன்ஸ் விச் பிலாங் டு அ டெசர்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் நிறைய பாம்பு, அப்புறம் தவளை, மாடு, அப்புறம் நண்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டெசர்ட்ல இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் நீங்க கலர் அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்னென்ன பண்ணலாம்? இங்க வந்து கள்ளி செடி கலர் அடிப்போம், ஏன்னா கேக்டஸ் வந்து அங்க இருக்கும். அடுத்தது புல்லெல்லாம் இருக்காது. அப்புறம் இதுல எதுவுமே இருக்கா. இங்க ஒரு கேக்டஸ் இருக்கு, இங்க ஒரு கேக்டஸ், இங்க ஒரு கேக்டஸ், இங்க வந்து இது இருக்கு. ஓகே, இது எல்லாமே இருக்கக்கூடியது. சரியா? அப்புறம் மேகத்துக்கு அழகா கலர் அடிச்சிருங்க. ஓகே, மீதி எதுவுமே டெசர்ட்ல இருக்காது. டெசர்ட்ல பாம்புகள் கூட இருக்குமா, ரொம்ப விஷ பாம்புகள் வந்து இருக்கும். ஓகே, அது ரொம்ப ரேர். அடுத்தது எவாலுவேஷனுக்கு வந்தாச்சு. மேட்ச் தி ஃபாலோயிங். என்ன மேட்ச் பண்ணணும்னு பார்ப்போமா? இந்த சைடு லேண்ட் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தந்த இடத்துல இந்தந்த அனிமல்ஸ்லாம் வசிக்கும் அப்படின்றத நம்ம மேட்ச் பண்ணிடணும். ஓகேவா? டெசர்ட்ல வந்து என்ன இருக்கும்? வெரி குட், கேமல் இருக்கும். சூப்பர்மா, எல்லாரும் கரெக்டா சொல்றீங்க. வெரி குட். அடுத்து பிளைன்ல என்ன இருக்கும்? லைனா, கேமலா, ஃபிஷ்ஷா, கவ்வா? வெரி குட். பிளைன்ல வந்து கவ் இருக்கும், மாடு. அடுத்து ஃபாரஸ்ட்ல என்ன இருக்கும்? லைன் இருக்கும். சூப்பர். பாண்டுல ஃபிஷ். சூப்பர்மா, கரெக்டா சொல்றீங்க தங்கம். draw a line to connect the landforms with their names. இப்போ வந்து இங்க வந்து நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லேண்ட்ஃபார்ம்ஸோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து சுற்றி பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு மேட்சிங்காக நம்ம கனெக்ட் பண்ணிடணும். இப்போ இது என்னது? இது ஒரு ஹில். ஏன்னா வளைவாக படிக்கட்டு மாதிரி செஞ்சுருக்காங்க. அதாவது ஸ்டெப் ஃபார்மிங் பண்ணுற மாதிரி ரோடு வைக்கிறதுக்காக அங்கங்கே மலையை சுற்றி அப்படி வச்சுருக்காங்க. ஸோ ஹில்லில் தான் அப்படி இருக்கும். இது என்னது? தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா? ஸோ ஓடிட்டு இருக்க தண்ணி அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ரிவர் தான். ஆறில் வந்து தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்தது இது என்னது? இது வந்து பிளைன், சமவெளி. சமமா இருக்கு இல்லையா, ஃப்ளாட்டா, அது. இதுல வந்து நிறைய மரங்கள் இருக்கனால இது கண்டிப்பா ஒரு ஃபாரஸ்டா தான் இருக்கும். அடுத்தது இது வந்து சி. இங்க வந்து ஒட்டகம், மண்ணெல்லாம் நிறைய இருக்கனால இது ஒரு டெசர்ட். ஓகே, சூப்பரா நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா? ரைட் டி இஃப் ட்ரூ. உண்மைனா டி போடுங்க. அண்ட் எஃப் இஃப் ஃபால்ஸ். பொய்னா, அதாவது தப்புனா ஃபால்ஸ் போடுங்க. ஓகேவா? இங்க வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது ட்ரூனா டி போடணும், ஃபால்ஸ்னா எஃப் போடணும். ஓகேவா? ஃபால்ஸ்னா தப்பு, தவறு, பொய். ஓகே, ட்ரூனா உண்மை, சரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏ கொஸ்டின் என்னன்னா, ஸ்டெப் ஃபார்மிங் இஸ் டன் இன் தி ஹில்ஸ். ஸ்டெப் ஃபார்மிங் அதாவது படி விவசாயம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது வந்து எங்க பண்றாங்க அப்படின்னா ஹில்ஸ்ல வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது சரியா தப்பா? ட்ரூ.
தி ஹார்ஸ் இஸ் கால்ட் தி ஷிப் ஆஃப் தி டெசர்ட். குதிரை வந்து பாலைவன கப்பல் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா தப்பா? ஃபால்ஸ். ஹார்ஸ் கிடையாது, கேமல் தான் ஷிப் ஆஃப் தி டெசர்ட். லயன்ஸ் அண்ட் டைகர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தி ஃபாரஸ்ட். சிங்கங்களும் புலிகளும் ஃபாரஸ்ட்ல காணப்படுது அப்படின்றாங்க. அது ட்ரூ. A forest has sand dunes. ஃபாரஸ்ட்ல வந்து சாண்ட் டியூன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது தவறு. மணற்குன்றுகள் எங்க இருக்கும்? பாலைவனத்துல, அதாவது டெசர்ட்ல தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அடுத்து கிளாசிஃபை தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ். இங்க வந்து கேமல், டக், டைகர், கேக்டஸ், சாண்ட், ஃபிஷ், எலிஃபண்ட், வாட்டர், லோட்டஸ், டீர், பாம் ட்ரீ கொடுத்துருக்காங்க. இங்க வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட்ல நம்ம என்னென்னலாம் போடுவோம்? டைகர் போடுவோம், அடுத்து எலிஃபண்ட், அப்புறம் டீர். இது எல்லாமே எங்க இருக்கும்? ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய விலங்குகள். அடுத்தது மீதி இருக்கிறத பார்ப்போம். பாண்டு, குளத்துல என்னென்னலாம் இருக்கும்? டக் இருக்கும், ஃபிஷ் இருக்கும், வாட்டர் இருக்கும், லோட்டஸ் இருக்கும். அடுத்தது டெசர்ட்ல என்னென்னலாம் இருக்கும்? பாலைவனத்துல கேமல், கேக்டஸ், சாண்ட், அப்புறம் பாம் ட்ரீ. இதெல்லாம் அங்க இருக்கும். நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சூப்பர். Complete the following sentences using the phrases given in the bracket. bracketல கொடுத்துருக்காங்க ஆன்சர்ஸ் எல்லாத்தையும். ஸோ கீழே வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆன்சர்ஸ் வந்து இந்த bracketக்குள்ள இருக்கு. அதை நம்ம மேட்ச் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து எ ஃபாரஸ்ட், ஒரு காடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காடு வந்து எப்படி இருக்கும்? மரங்களால் நிறைந்திருக்கும் இல்லையா? இஸ் ஃபுல் ஆஃப் ட்ரீஸ். அடுத்தது தி சி, கடல் வந்து எப்படி இருக்கும்? ஹஸ் சால்ட் வாட்டர். இது வந்து 2, இது வந்து 1. A camel can drink lot of water at one go. ஒரு முறையில ஒட்டகம் வந்து நிறைய நிறைய தண்ணிய குடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து 3. A pond is smaller than a lake. குளம்ன்றது ஏரியை விட சின்னது. ஸோ இது வந்து 4th. A hill has step forms. மலையில வந்து ஸ்டெப் ஃபார்மிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட். இது வந்து 5. மலை வந்து எப்படி இருக்கும்? ஸ்டெப் ஃபார்ம்ஸோட இருக்கும். அவ்வளவுதான், நம்ம முடிச்சிட்டோம். செல்ஃப் எவாலுவேஷன். ஐ கேன் ஐடென்டிஃபை டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ். என்னால் வித்தியாசமான சூழ்நிலைகளை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஐ டேக் கேர் ஆஃப் மை என்விரான்மெண்ட். என்னுடைய சூழ்நிலையில நான் கண்டிப்பாக பாதுகாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றதுக்கான உறுதிமொழி இது. அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் யூனிட்டை. அடுத்த வீடியோவில் செகண்ட் யூனிட் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.